ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜூலை அண்ட் ஆகஸ்ட்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்துட்டோம். இப்போ ஜூன் மந்த்துக்கானதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீசென்ட்லி ஆர்பிஐ கேன்சல் தி லைசன்ஸ் ஆஃப் சிவாஜிராவ் போஸ்லே சஹகாரி பேங்க். இட் இஸ் பேஸ்ட் இன் விச் சிட்டி? ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிவாஜிராவ் போஸ்லே அப்படின்ற பேங்க் இருக்குல்ல, இதோட லைசன்ஸையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ சொன்ன ரூல்ஸை எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல. மெயினாக வந்து கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோவை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்றதுனால இந்த பேங்க்கோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புனேல இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம ஆர்பிஐ வந்து இன்னொரு பேங்கோட லைசன்ஸையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாக்யோதியா ஃப்ரெண்ட்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பேங்க்குமே வந்து மகாராஷ்டிரா பேஸ்டு பேங்க் தான். அதோட லைசன்ஸையுமே வந்து ஆர்பிஐ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ சொன்ன ரூல்ஸை எதுவுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணாததுனால. நெக்ஸ்ட் ஆர்பிஐ ரிலேட்டடான நியூஸ் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து செகண்ட் ஷெட்யூல் கீழே கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா செகண்ட் ஷெட்யூல் கீழே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. ஸோ ஃபினோ பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்கை வந்து ஆர்பிஐ வந்து செகண்ட் ஷெட்யூலுக்கு கீழே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, செகண்ட் ஷெட்யூலுக்கு கீழே இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இருக்குல்ல, அது எந்த பேங்கோட மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா டிபிஎஸ் பேங்கோட வந்து மெர்ஜ் ஆச்சு. ஸோ அதனால அந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்கை வந்து ஆர்பிஐ செகண்ட் ஷெட்யூலுக்கு கீழே இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபினோ பேமெண்ட் பேங்கை வந்து செகண்ட் ஷெட்யூலுக்கு கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிமூவ் பண்ணது வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்கை ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து டிபிஎஸ் பேங்கோட மெர்ஜ் ஆனதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் யாரு அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஆர்பிஐ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா April 1st 1935 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். As per recent RBI monetary policy, GDP growth forecast for financial year 22 has been revised to how much percentage? இந்தியாவோட ஜிடிபி growth-ஐ வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வெளியிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ ஆர்பிஐ வெளியிடுவாங்க, ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க், ஏடிபி அண்ட் ஃபிட்ச், மோடி, இவங்க எல்லாமே வந்து எல்லா கண்ட்ரிஸோட ஜிடிபி ரேட்டை வந்து வெளியிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10.5% வந்து ஜிடிபி growth-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை ரிவைஸ் பண்ணி என்ன ரேட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 9.5%. ஸோ ஆர்பிஐ வந்து இந்தியாவோட ஜிடிபி growth-ஐ வந்து எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9.5% சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ மட்டும் இல்லை, ஐஎம்எஃப் அண்ட் ஃபிட்ச் இவங்க ரெண்டு பேரும் கூட 9.5 அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்என்பி இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, இவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9.8%. அண்ட் மோடிஸ் இந்த கிரெடிட் ரேட் ஏஜென்சி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9.3% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்தியாவோட ஜிடிபி growth-ஐ வந்து சொன்னது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which organization has given special award to Union Health Minister Dr. Harshvardhan for efforts in tobacco control? ஸோ நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஹர்ஷவர்தன், ஹெல்த் மினிஸ்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டொபாக்கோவை கண்ட்ரோல் பண்ணதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து WHO தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணதுக்காக, அதுக்காக அவங்க போட்ட எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க போட்ட திட்டங்களாக இருக்கட்டும், அதுக்காக அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஹானர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷவர்தனுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா WHO கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நோ டொபாக்கோ டேவை வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம்? நோ டொபாக்கோ டே வந்து May 31 தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கமிட் டு குவிட் அப்படின்றது தான் இந்த இயர்க்கான தீம். ஸோ May 31 வந்து நோ டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். அதோட தீம் வந்து கமிட் டு
குவிட் அப்படின்றது தான். ஸோ WHO எங்க இருக்கு? ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். FAO ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோம், இட்டாலியில இருக்கு. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் எங்க இருக்கு அப்படின்னா நைரோபி எங்க இருக்கு? கென்யால. அண்ட் யூனிசெஃப் நமக்கு தெரியும், பாரிஸ், பிரான்ஸ். WHO வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நியூயார்க்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which state has topped the list in Niti Aayog's Sustainable Development Goals India Index 2022-2021? ஓகேவா? ஸோ இந்த இயர் இருக்குது இல்லையா, 2022-2021, இந்த இயர்ல நிதி ஆயோகோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கேரளா தான். ஸோ சஸ்டைனபிள் SDG அப்படின்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் தானே. ஸோ இதுல டோட்டலா எத்தனை கோல்ஸ் இருக்கு அப்படின்னா 17 கோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? இதை எப்போ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட டார்கெட் வந்து 2030. ஓகேவா? இதுக்குள்ள வந்து இந்த சஸ்டைனபிள் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுல வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளா தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா பேசிக் நீட்ஸ் தான் இருக்கும். ஹைஜீனியா இருக்கட்டும், இல்ல வாட்டர், எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு தேவையான பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த செக்டார்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல வந்து இந்த 17 கோல்ஸ்ல அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which insurance company has entered into a bank assurance partnership with Shivalik Small Finance Bank for the distribution of its life insurance products through the bank's pan-India network of branches? ஸோ இப்போ இந்த பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணா என்ன வரும்? பேங்க் பிளஸ் இன்சூரன்ஸ், அதுதானே. ஸோ பேங்க் பிளஸ் இன்சூரன்ஸ் தான் பேங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நமக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு தான் போவோம். ஸோ LIC, NACL, OLCL எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு போய் தான் நம்ம வந்து LIC-ய வந்து எடுத்துப்போம். பட் இப்போ வந்து பேங்கே வந்து அதுக்கான ஆப்ஷனை நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஸோ அவங்களே வந்து நமக்கு இன்சூரன்ஸ்க்கான அந்த ஆப்ஷனையுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேங்க்குக்கு அந்த இன்சூரன்ஸ் ஆப்ஷன் எங்க இருந்து வரும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமா தான் பேங்க்குக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பீப்புள்ஸ்க்கு கொடுக்க முடியுது. அதை தான் பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இந்த பேங்க் வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாரதி ஆக்ஸா அப்படிங்கிறது கூட தான். ஓகேவா? ஸோ சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுக்குமே பாரதி ஆக்ஸா மூலியமா வந்து இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நிறைய இந்த பாரதி ஆக்ஸா வந்து நிறைய இது கூட டைப் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கூடயுமே வந்து இவங்க பேங்க் அஷூரன்ஸ் டைப் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which country will host the health ministers from the group of 7 countries? ஸோ G7 அப்படின்றது 7 countries சேர்ந்ததுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஹெல்த் மினிஸ்டர்ஸ் எந்த கண்ட்ரி வந்து இந்த ஹெல்த் மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பிரிட்டன். ஸோ G7 கண்ட்ரீஸ்ல வந்து இந்தியா கிடையாது. அதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ்லயுமே இந்தியா வந்து கிடையாது. ஸோ G7 கண்ட்ரீஸ்ல டோட்டலா 7 கண்ட்ரீஸ் தான் இருக்கு. இந்த இயர் 2021 இருக்கு இல்லையா, இதோட 47th சமிட் எங்க நடக்குது அப்படின்னா யூகேல தான் நடக்குது. யூகே அப்படிங்கிறது என்ன? பிரிட்டன் தானே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 48th சமிட் எங்க நடக்குது? 2022ல ஜெர்மனில நடக்குது. அண்ட் 49th சமிட் 2023ல ஜப்பான்ல நடக்குது. அண்ட் 50th சமிட் 2024ல இட்டாலியில நடக்குது. ஸோ இப்போ நமக்கு 4 கண்ட்ரிஸ் வந்துச்சு. என்னது? யூகே, ஜெர்மனி, ஜப்பான் அண்ட் இட்டாலி. ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 கண்ட்ரிஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா USA, கனடா
and France. இதுல வந்து first 8 countries வந்து இருந்தது ஓகேவா. 2014ல வந்து ரஷ்யா வந்து இதுல இருந்து அபிஷியலா ரிமூவ் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி G8 கண்ட்ரிஸா இருந்தது. பட் 2014ல ரஷ்யா வந்து அபிஷியலா G7 கண்ட்ரீஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 7 கண்ட்ரிஸ் தான் இருக்கு. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னா யூகே, ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி, யூஎஸ்ஏ, கனடா அண்ட் பிரான்ஸ். ஸோ இந்த இயர்க்கான G7 சமிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா யூகே அண்ட் பிரிட்டன்ல தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, who was selected as a member of International Swimming Federation Bureau at the World's Bodies General Congress held in Doha in Qatar. ஸோ டோஹால வேர்ல்ட் பாடிஸ்க்கான ஜென்ரல் காங்கிரஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் தான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெம்பரை வந்து இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷனுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட்டையுமே வந்து இதில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியனை வந்து இந்த ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷனுடைய மெம்பராக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீரேந்திர நானாவத்தே அப்படின்றவங்கள தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாசன் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட்டையும் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ பிரசிடென்ட்டை யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹுசைன் அல் முசலாம். இவரை தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்டா சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஸ் அ மெம்பரா யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து வீரேந்திர நானாவத்தே அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has headed expert committee on variable capital company to submit its report to IFSCA? ஓகேவா. ஸோ இந்த கமிட்டியோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதோட கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் கேபிட்டல் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கேபி கிருஷ்ணன் அப்படின்றவங்க தான் வந்து இதோட ஹெட். ஸோ இந்த வேரியபிள் கேபிட்டல் கமிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து விசிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சிஏ தான். இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி எங்க இருக்கு, குஜராத்ல ஒரு கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா, அவங்க தான் வந்து இந்த இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த விசிசியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வேரியபிள் கேபிட்டல் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் யாரு, டாக்டர் கேபி கிருஷ்ணன் அப்படின்றவர் தான் வந்து இதோட ஹெட். அண்ட் கிஃப்ட் சிட்டியோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஞ்சித் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவர் தான் கிஃப்ட் சிட்டியோட ஹெட். அண்ட் ஐஎஃப்எஸ்சிஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னது, ஐஎஃப்எஸ்சிஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been appointed the Chief Executive Officer of HSBC of India? ஸோ HSBC அப்படின்றது ஒரு ஃபாரின் பேங்க் அப்படின்றது தெரியும். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா லண்டன்ல இருக்கு. ஓகேவா. ஸோ அதோட இந்தியாக்கான சிஇஓவா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஹிதேந்திர தேவ் அப்படின்றவரை தான் ஹெச்எஸ்பிசி ஆஃப் இந்தியாவுக்கு சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ரவி கபூர் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசியோட எம்டி அண்ட் சிஇஓ. ரவி கபூர் அப்படின்றவர் யாரு, ஓஎன்ஜிசியோட எம்டி அண்ட் சிஇஓ. அண்ட் ஹிதேந்திர தேவ் அப்படின்றவங்க ஹெச்எஸ்பிசி பேங்கோட இந்தியாவோட சிஇஓ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, which bank has tied up with Shift to offer an instant facility for cross-border inward remittances? ஓகேவா. ஸோ எந்த பேங்க் வந்து ஷிஃப்டோட டைப் பண்ணி கிராஸ் பார்டர் பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிசிஐ பேங்க் தான்.
ஓகேவா. ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து இந்த ஷிஃப்டோட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் அப்படின்றது என்ன? சொசைட்டி ஆஃப் வேர்ல்ட் வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது தானே அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வேற கண்ட்ரிஸ் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கே நம்ம அமௌண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரியல் டைமில் போய் சேரணும். ஓகேவா. ஸோ இந்தியாவுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்பாங்க. ஸோ அது மூலியமாக வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். பட் நம்ம கிராஸ் பார்டர் பண்ணும்போது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்பும்போது அதுக்காக ஒரு கோடு வேணும் இல்லையா. ஸோ அந்த கோடு தான் வந்து இந்த ஷிஃப்ட் கோடு. இது எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 8 or 11 டிஜிட்ஸ் வந்து இருக்கும். ஷிஃப்ட் கோடு இல்லாம நம்மளால கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. நம்ம பண்ற அந்த கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து ரியல் டைம்ல நான் இப்ப அனுப்புறேன் அப்படின்னா உடனே அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட ஸ்டார்ட் டைப் தான் இது. ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து அண்ட் ஷிஃப்டோட சேர்ந்து ரியல் டைம் இன்ஸ்டன்ட் ஃபெசிலிட்டி. ஓகேவா. ஸோ இன்ஸ்டன்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது ரியல் டைம் பேசிஸ்ல நமக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுறத தான் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் டைப் பண்ணியிருக்காங்க. இந்த 8 or 11 டிஜிட் கோட் சொன்னேன் இல்லையா. ஸோ இது எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் வந்து பேங்கோட நேம்காக இருக்கும். நெக்ஸ்ட் 2 டிஜிட் வந்து அது எந்த கண்ட்ரி அப்படின்றத பேஸ் பண்ணும். நெக்ஸ்ட் 2 டிகிரி வந்து அதோட லொக்கேஷனை மீன் பண்ணும். ரிமைனிங் இன்னும் 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பிரான்ச்சை மீன் பண்ணும். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த 8 or 11 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி ஸ்பிளிட் ஆகும். ஏன் 8 or 11 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா வேற ஏதாவது சும்மா லோக்கல்ல இருக்கிற பேங்க் அப்படி சின்ன பேங்க்னு வச்சுக்கலாமே, அதுக்கு வந்து இது வரைக்கும் இந்த 8 கோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த பிரான்ச் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரீஜனல் ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல இருந்து சென்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த பிரான்ச் கோடும் ஆட் ஆகும். மற்றபடி நார்மலா இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 8 டிஜிட்ஸ் வரும். ஓகேவா. ஸோ ரீஜனல் அண்ட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற பேங்க்ஸுக்கு இந்த பிரான்ச் கோட் அப்படிங்கிறதும் சேர்ந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which organization has become first standard body to join government's One Nation One Standard scheme? எந்த ஆர்கனைசேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒன் நேஷன் ஒன் ஸ்டாண்டர்ட் ஸ்கீம்ல வந்து ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து RDSO. ஓகேவா. இது ரயில்வேஸ்ல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் டு ஹிஸ் கன்சியூமர்ஸ். அதுக்காக தான் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஸ்கீமை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RDSO வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அண்டர் ரயில்வேஸ். ஓகேவா. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் RDSOட ஃபுல் ஃபார்ம். ஃபுல் ஃபார்ம் என்னது? ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு கீழே வருது. அதோட கன்சியூமர்ஸ்க்கு வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஸ்கீமான ஒன் நேஷன் அண்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஸ்கீம்ல வந்து இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which country has host Copa America for second consecutive time? எந்த கண்ட்ரி வந்து கோப்பா அமெரிக்கா அப்படின்ற கப்பை செகண்ட் டைமும் ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிரேசில் அப்படின்ற கண்ட்ரி தான். ஸோ லாஸ்ட் டைமும் வந்து பிரேசில் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. இந்த தடவையுமே வந்து சம் கோவிட் பேண்டமிக்னால இன்னொரு கண்ட்ரி வந்து கண்டக்ட் பண்றதா இருந்தது. ஸோ அவங்களால முடியாது அப்படின்றதுனால அகைன் பிரேசில் தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ லாஸ்ட் டைம் இந்த கோப்பா அமெரிக்காவை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்ஜென்டினா கண்ட்ரி. அர்ஜென்டினா தான் வந்து லாஸ்ட் டைம் கோப்பா அமெரிக்காவை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோப்பா அமெரிக்கா வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா 10 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மெயினாக இந்த 10 கண்ட்ரிஸ் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். இதில் அமெரிக்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க.
ஸோ இதில் இருக்கிற இந்த 10 கண்ட்ரீஸில் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், which country hosted the 5th BRICS working group meeting 2021? So இந்த ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் இருக்கு இல்லையா, பிரிக்ஸோட 5th ஒர்க்கிங் குரூப் மீட்டிங், இந்த மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால தான் நடந்தது. ஸோ இந்த இயர் பிரிக்ஸ் சமிட் 2021 எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் நடக்க போகுதா? என்னது பிரிக்ஸ் சமிட். ஸோ சமிட் அப்படின்னு சொல்லும்போது ஏன் சமிட்னு சம்டைம்ஸ் சொல்கிறோம், மீட்டிங் அப்படின்றது சம்டைம்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணால் அதை வந்து சமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணால் அதை மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரிக்ஸ் சமிட் இருக்கு இல்லையா, ஸோ சமிட்னு சொல்லும்போது இந்தியாவிலேருந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், அப்புறம் சைனாவோட பிரசிடென்ட் ஷி ஜின்பிங், அண்ட் ரஷ்யாவிலேருந்து விளாடிமிர் புட்டின், அவங்களோட ரஷ்யனோட பிரசிடென்ட், அண்ட் பிரேசில்ல இருந்து ஜெயிர் போல்சனாரோ, அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து சில் ராமபோசா, அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்ஸ், இந்த மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றது தான் பிரிக்ஸ் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இயர் பிரிக்ஸ்க்கான தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிக்ஸ் அட் 15. ஓகேவா, பிரிக்ஸ் ஃபார் இன்ட்ரா கோஆபரேஷன் ஃபார் கண்டினியூட்டி கன்சாலிடேஷன் அண்ட் கான்சென்சஸ் அப்படின்றது தான் இந்த இயருக்கான தீம். ஏன் அட் 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15th ஆனிவர்சரியை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுனால பிரிக்ஸ் அட் 15 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் இந்த ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்கை தவிர மற்ற மீட்டிங், ஃபிலிம் சிம்போசியமாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் மீட்டிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் மீட்டிங்காக இருக்கட்டும், டிஃபென்ஸ் ரிலேட்டடான மீட்டிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கான பிரிக்ஸ் சமிட் எங்க நடக்கும் அப்படின்னா சைனால நடக்கும். ஸோ பிரிக்ஸ் சமிட் எப்பவுமே இந்த ஆர்டர்ல தானே போகும், இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, நெக்ஸ்ட் பிரேசில், ரஷ்யா. ஓகேவா, ஸோ எப்பவுமே வந்து அவங்க இந்த ஆர்டரை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has recently won Azerbaijan Grand Prix 2021? இந்த F1 ரேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அசர்பைஜின் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து செர்ஜியோ பெர்ஸ் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்டெஃபன் ஓக்கன் இருக்காரு இல்லையா, ஸோ இவங்க எந்த கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹங்கேரியன் கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேனியல் ரிகார்டியோ வந்து இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இப்போ 1 இயருக்கு வந்து 23 கிராண்ட் பிரிக்ஸ் சம்திங் வந்து நடக்கும். ஸோ இதில் செர்ஜியோ பெர்ஸை வந்து அசர்பைஜனை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டெஃபன் ஹங்கேரியன், டேனியல் ரிகார்டோ வந்து இட்டாலியனை வின் பண்ணியிருக்காங்க. லீவ்ஸ் ஹாமில்டன் வந்து இப்போ வரைக்கும் 4 கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், செப்டம்பர் வரைக்கும் இவங்க வந்து 4 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்ஸ் வெஸ்டப்பன் வந்து 7 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஹ்ரைன், பிரிட்டிஷ், ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ். ஓகேவா, ஸோ லீவ்ஸ் ஹாமில்டன் வின் பண்ணது வந்து 4 கிராண்ட் பிரிக்ஸ் இப்போ வரைக்கும். என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஹ்ரைன், பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ். அண்ட் மேக்ஸ் வெஸ்டப்பன்ஸ் வந்து 7 வின் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சிலது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆஸ்ட்ரியா அண்ட் பெல்ஜியன், நெக்ஸ்ட் டச் அண்ட் ஃப்ரான்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 7 கிராண்ட் பிரிக்ஸை வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டப்பன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், recently which company has launched the first Asian Pacific public sector cyber security executive council? ஸோ எந்த கம்பெனி வந்து ஏசியன் பசிபிக்ல ஃபர்ஸ்டா ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலை, ஒரு எக்ஸிக்யூட்டிவா ஒரு கவுன்சிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஏசியன் பசிபிக் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சைபர் செக்யூரிட்டி சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசி, யூஎஸ்ஏல இருக்கு. அண்ட் இதோட சிஇஓ யாரு? சத்யா நடேலா அப்படின்றவர் தான் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ. நெக்ஸ்ட் கொஸ்டின், who is the author of book All You Need Is Josh?
inspiring stories of a courage and conviction in 21st century in India. இந்த புக்கை ஆல் யூ நீட் இஸ் ஜோஷ் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சுப்ரியா பவுல். இவங்க வந்து எதோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபவுண்டர் தான் வந்து இவங்க. யாரு? சுப்ரியா பவுல் அப்படின்றவங்க வந்து ஜோ ஸ்டாக்ஸ் உடைய ஃபவுண்டர். ஸோ இந்த புக்கை வந்து எதை பத்தினது அப்படின்னு சொன்னா இதுலயே போட்டிருக்காங்க இல்லையா, இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் கரேஜ் அண்ட் கன்விக்ஷன்ஸ். ஒருத்தருடைய அவங்க வாழ்க்கையில சாதிச்சிருப்பாங்க இல்லையா, எவ்வளவு தடைகள் வந்தாலுமே அதை எல்லாமே தாண்டி அவங்க ஒண்ணு சாதிப்பாங்கல்ல, அவங்கள பத்தின அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லார பத்தின ஸ்டோரிஸ் தான் இது. 21st செஞ்சுரியில வாழ்ந்தவங்க எல்லா தடைகளையும் மீறி எந்த மாதிரி எல்லாம் சக்சஸ் பண்ணாங்க, சக்சஸ் அடைஞ்சாங்க அப்படிங்கறத தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இதை எழுதினது யாரு அப்படின்னா சுப்ரியா பவுல் அப்படின்றவங்க. இவங்க வந்து ஜோ ஸ்டாக்ஸ் அப்படின்றது கம்பெனியோட ஃபவுண்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which organization has approved SD 500 million program to help boost India's MSME sector? இந்தியாவில் இருக்கிற MSME செக்டரை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக 500 மில்லியன் லோன்ஸை வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து வேர்ல்ட் பேங்க். ஓகேவா? இந்த 500 மில்லியன் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த ப்ரோக்ராம்கான நேம் வந்து ரேம்ப், ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் MSME ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். எம்எஸ்எம்இ செக்டரை ரைஸ் பண்ணணும், அதை ஆக்சிலரேட் பண்ணணும் அப்படின்னா அதை அதிகமாக ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த 500 மில்லியனை வந்து கொடுத்துருக்காங்க. யாரு? வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க் வந்து இது செகண்ட் டைம் எம்எஸ்எம்இக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் டைம் எம்எஸ்எம்இ செக்டருக்காக இந்த லோன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோன் வந்து எப்போ கொடுத்தாங்க அண்ட் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 750 மில்லியன் கொடுத்தாங்க. அதுவுமே எம்எஸ்எம்இக்காக தான். MSME எமர்ஜென்சி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. MSME எமர்ஜென்சி பிளான். இந்த கோவிட் பேண்டமிக்னால வந்து நிறைய எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து சப்போர்ட்ஸ் தேவைப்பட்டது இல்லையா, ஸோ அவங்களுக்கு நிறையவே லாஸ் ஆச்சு. அகைன் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் எம்எஸ்எம்இ எமர்ஜென்சி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 750 மில்லியன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து 500 மில்லியன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேம்ப் அப்படின்றதுக்கு கீழே ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் MSME ப்ரோக்ராம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? வாஷிங்டன் டிசியில இருக்கு. இதோட ஹெட் யாரு? டேவிட் மால்பாஸ் அப்படின்றவர் தான் வந்து இதோட ஹெட். IMF-ஓட ஹெட் குவார்ட்டர்ஸும் வாஷிங்டன் டிசியில தானே இருக்கு. நெக்ஸ்ட் ADB எங்க இருக்கு? மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. அண்ட் AIIB ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பீஜிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, Nitin Rakesh and Jerry Wynn have won the prestigious International Business Book of the Year Award for 2021 for their which of the following books? இந்த நிதின் ராகேஷ் அண்ட் ஜெரி விண்ட் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் புக் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய எந்த புக்குக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்லையுமே அவங்களுடைய பிஸ்னஸை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எழுதினது யாரு? நிதின் ராகேஷ் அண்ட் ஜெரி வின். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டைம் ஆஃப் கிரைசிஸ் இந்த புக்குக்கு தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் புக் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. Next question. Who has been appointed as the MD of RBL Bank? RBL Bank ஓட MD-யா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து விஸ்வவீர் அஹுஜா அப்படின்றவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் RBL Bank வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா மும்பையில் இருக்கு. அண்ட் அப்னோகா பேங்க் அப்படின்றது தான் வந்து அதோட டேக்லைன். ஓகேவா? ஸோ மும்பை பேஸ் பண்ண பேங்க் அண்ட் அப்னோகா பேங்க் அப்படின்றது தான் RBL-ஓட டேக்லைன். சஞ்சீவ் சதா அப்படின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட MD அண்ட் CEO தான் வந்து சஞ்சீவ் சதா. பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? வதோதரா, குஜராத்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். As per the government data, Indian economy showed a contradiction of how much percentage in financial year 21.
ஸோ இந்தியன் எக்கனாமி வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் கான்ட்ரடிக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 7.3%. ஓகேவா? ஸோ இந்தியன் எக்கனாமி வந்து இந்த அளவுக்கு க்ரோ ஆகும் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021 இந்த அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷன் இருக்கும். பட் அது இல்லாம இந்த எவ்வளோ பெர்சன்டேஜ் சுருங்கி இருக்கு, அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட எவ்வளோ கம்மியா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதுதான் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றது. ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7.3%. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which space tech startup has successfully tested India's first privately built hull thruster? ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்லி பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் மட்டும்தான் இருக்குது. என்னது? இஸ்ரோ. ஸோ அது வந்து கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்மால் சேட்டலைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான இன்ஜின்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க வித் தி சப்போர்ட் ஆஃப் இஸ்ரோ அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்க 2 பேரோட சப்போர்ட்டோட தான் அவங்க வந்து அந்த இன்ஜினை ஸ்மால் சேட்டலைட்ஸ்க்கான ஸ்மால் இன்ஜினியர்ஸை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பெலட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்றது தான். இது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. நம்மளுடைய இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பெங்களூர்ல தானே இருக்கு. அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி பெலட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்றதும் பெங்களூர்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். How much amount was allocated to West Bengal under Jal Jeevan Mission for 2021 to 2022? So இந்த ஜல் ஜீவன் மிஷனை வந்து யார் லான்ச் பண்ணா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. அவர் யாரு? கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்றவர் தான் லான்ச் பண்ணாரு. இந்த ஜல் ஜீவன் மிஷனோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2024க்குள்ள எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கும் டேப் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்றது தானே. எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கும் டேப் வாட்டர். ஸோ இப்போ வரைக்குமே இது எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவா, தெலங்கானா அண்ட் யூனியன் டெரிட்டரியில் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேவா? இந்த 3மே வந்து ஆல்ரெடி இந்த ஜல்ஜீவன் மிஷனை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கு இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 7,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னதுமே நமக்கு ஞாபகம் வர்றது எல்லா வீடுகளுக்குமே வந்து டேப் வாட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவா வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்களா? ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க. கோவா ரிலேட்டடான இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பில் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அவங்க பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 மந்த்துக்கு வந்து அப் டு 16,000 லிட்டர்ஸ் வரைக்கும் வாட்டரை வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல யூஸ் பண்ணா மட்டும்தான் வந்து வாட்டர் பில் பே பண்ணணும். ஸோ அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டர் பில் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்னால வந்து கோவால இருக்கிற 60% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been assumed charge as the Director General of Naval Operations? ஸோ நேவல் ஆப்ரேஷன்ஸோட டைரக்டர் ஜெனரலா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜேஷ் பென்ரேக்கர் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேவல் சீஃப் யாரு? கரம்பீர் சிங் அப்படின்றவர் தான் இந்தியன் நேவி சீஃப். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேவி ஆப்ரேஷன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஷ் பென்ரேக்கர் அப்படின்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the latest Time Higher Education Asia University Rankings 2021, how many Indian universities secured their position in top 100? Times Higher Education இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங்ஸை வந்து வெளியிடுவாங்க. ஸோ வேர்ல்டு வைஸாகவும் வெளியிடுவாங்க அண்ட் கான்டினென்ட் வைஸாகவும் வெளியிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஏஷியா இதுல கேட்டிருக்கிறது என்னது? ஏசியன் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஏசியன் யூனிவர்சிட்டியில டாப் 100 யூனிவர்சிட்டிக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியால இருந்து எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 3 யூனிவர்சிட்டி இருக்கு. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெங்களூர் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 37th பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஐஐடி ரோப்பார் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 55th பொசிஷன்ல. நெக்ஸ்ட் ஐஐடி இண்டோர்
எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 78th பொசிஷன். ஸோ டாப் 100ல இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் தான் இந்தியால இருந்து இந்த லிஸ்ட்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஏஷியன் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் எந்த யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா சிங்வா யூனிவர்சிட்டி ஆஃப் சைனா. இந்த சிங்வா யூனிவர்சிட்டி ஆஃப் சைனா தான் வந்து இந்த ஏஷியன் யூனிவர்சிட்டி ரேங்கிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which film has won the best film national award in environment conservation category at the 67th national film awards? So every year வந்து national film awards வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இயர் 67th editions வந்து கொடுத்துருக்காங்க. அதுல பெஸ்ட் ஃபிலிம் ஃபார் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் அப்படின்ற அவார்ட் வந்து எந்த ஃபிலிம்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. வாட்டர் பியூரியல் அப்படின்ற ஃபிலிம்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட்ல ரிலீஸ் ஆன ஃபிலிம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிலிம் இருக்கு இல்லையா, இந்த ஃபிலிம் வந்து எந்த நாவலை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்ஸாமி நாவலை பேஸ் பண்ண எடுத்த ஃபிலிம் தான் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கேட்டகரிஸ்ல எல்லாம் வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட். ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்கிம்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிச்சோரே அப்படின்ற ஹிந்தி ஃபிலிம்க்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனுஷ். ஆக்டர்ஸ்க்கு வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க, தனுஷ் அண்ட் மனோஜ் பாஜ்பாய் அப்படின்றவங்களுக்கு. ஆக்ட்ரஸ்ல வந்து கங்கனா ரணாவத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அதுல யார் யாருக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ட் பல்லவி ஜோஷி. ஆக்டருக்கு வந்து விஜய் சேதுபதி அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு பல்லவி ஜோஷி அப்படின்றவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம். பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்தூரி அப்படின்ற ஒரு ஹிந்தி ஃபிலிம்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபிலிமோட நேம் என்னது? கஸ்தூரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் சோஷியல் இஷ்யூ ஃபிலிம். பெஸ்ட் சோஷியல் இஷ்யூக்கான ஃபிலிம் வந்து ஆனந்தி கோபால் அப்படின்ற ஒரு மராத்தி ஃபிலிம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனந்தி கோபால் அப்படின்றது ஒரு மராத்தி ஃபிலிம். அதுக்கு தான் வந்து பெஸ்ட் சோஷியல் இஷ்யூக்கான பெஸ்ட் ஃபிலிம்க்கான அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன்ல பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு எதுக்கு அப்படின்னா வாட்டர் பியூரியல் அப்படின்றதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Ranjit Singh Disale has been appointed as the World Bank Education Advisor till which year? இந்த ரஞ்சித் சிங் திசாலே அப்படின்றவரை வந்து வேர்ல்ட் பேங்க்கான எஜுகேஷனல் அட்வைசரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 2021 டு ஜூன் 2024. ஓகேவா? ஸோ இந்த பீரியடுக்கு தான் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது 2024 அப்படின்றது தான். இவருக்கு வந்து குளோபல் டீச்சர் அவார்டு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் அதை அவேர்னஸை கொடுத்ததுக்காகவும் தான் ரஞ்சித் சிங் திசாலே அப்படின்றவருக்கு குளோபல் டீச்சர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவரை வேர்ல்ட் பேங்க் வந்து எஜுகேஷனல் அட்வைசராகவும் இந்த 3 இயர்ஸ்க்கு 2021 டு 2024 வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The Ministry of Defence signed a contract with which company to procure 11 airport surveillance radars for the Indian Navy and Indian Coast Guard? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து எந்த கம்பெனி கூட சைன் பண்ணி நம்மளுடைய இந்தியன் நேவி அண்ட் கோஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு 11 ஏர்போர்ட் சர்வேலன்ஸ் ரேடார் வாங்கியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மஹேந்திரா டெலிஃபோனிக்ஸ் அப்படின்ற கம்பெனி கூட தான் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ஏர்போர்ட் சர்வேலன்ஸ் ரேடார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஏர் டொமைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற இதை வந்து சேஃபாக பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட எஃபிஷியன்சியுமே வந்து
அதிகமாக்கும். அந்த ஏர் டொமைன்ல இருக்கிற அவேர்னஸை பத்தி கொடுக்கறதுக்கும் அதுக்கான செக்யூரிட்டி அண்ட் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதும் தான் அதோட வேலை. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் மஹிந்திரா டெலிஃபோனிக்ஸ் வந்து இந்த ஏர்போர்ட் சர்வைலன்ஸ் ரேடார்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has been appointed the next vice chief of air staff? நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஆர் சௌத்ரி, அதாவது விவேக் ராம் சௌத்ரி அப்படின்றவர் தான் வந்து நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஏருக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி புக் டைட்டில்டு 1232 கிலோமீட்டர் தி லாங் ஜர்னி ஹோம் இஸ் authored by whom? இந்த 1232 கிலோமீட்டர் தி லாங் ஜேர்னி ஹோம் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வினோத் காப்ரி அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கை வந்து யாரை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 மைக்ரண்ட் பர்சன்ஸை பத்தினது. அவங்க வந்து யூபியில இருந்து பீகார் வரைக்கும் போயிருக்காங்க. சடனா லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இன்னொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலைக்காக வந்திருப்பாங்க. சடனா லாக்டவுன் போட்டதுனால என்னாச்சு, அவங்களுடைய வீடுகளுக்கு போக முடியல. ஏன்னா டிராவல்ஸ் எதுவுமே கிடையாது தானே, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 7 பேர் வந்து காசியாபாத்ல இருந்து பீகாருக்கு சைக்கிள்லயே போனாங்க. ஓகேவா, சைக்கிள்லயே எத்தனை நாள் டிராவல் பண்ணாங்க அப்படின்னா 7 nights and 7 days டிராவல் பண்ணாங்க. இந்த 7 நைட், இந்த 7 நாள்ல வந்து அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, ஃபுட்டுக்கு என்ன பண்ணாங்க, என்னென்ன தடைகள்லாம் நடுவில் இருந்தது, அதை எப்படி கிராஸ் பண்ணி அவங்க வீடுகளுக்கு போய் சேர்ந்தாங்க, அந்த 7 நாள் அவங்களுடைய லைஃப்ல என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த தி லாங் ஜேர்னி ஹோம் அப்படின்ற புக்ல வினோத் காப்ரி அப்படின்றவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which country has integrated elements of the Air Force and Army to create a combined air defense system at LAC? So, எந்த country வந்து integrated elements of the Air Force and Army to create a combined air defense system? இந்த LAC அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த பிளேஸ்ல வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையே கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா தான். ஓகேவா, ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன லைன், எந்த நேம் சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னா மெக்மோகன் அப்படின்னு சொல்லி தான் அந்த லைனை வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த எல்ஐசி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எல்ஓசி அப்படின்றதும் கேள்விப்பட்டிருப்போம். எல்ஓசி அப்படின்றது என்ன, லைன் ஆஃப் கண்ட்ரோல். எல்ஏசி அப்படின்றது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எல்ஓசிக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா இந்தியன் அண்ட் பாகிஸ்தான் பார்டரை எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த பார்டர் வந்து அட்லீஸ்ட் நார்மல் பீப்புள்ஸ் இல்லைன்னா கூட மிலிட்ரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அவங்க அங்கே ரோம் என்ன நடந்துக்கலாம், ஸோ என்ன வேணா பண்ணிக்கலாம். அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற பிளேஸ்ல வந்து பீப்புள்ஸ் இருப்பாங்க அண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்ஐசியில் ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். அதை தான் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சரௌண்டிங்க்கு அடுத்து தான் ஈவன் மிலிட்ரி பீப்புள்ஸே வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு 2 கண்ட்ரிக்கும் இருக்கிற பார்டர், இதுக்கு எக்ஸாம்பிளா சைனா, இந்தியா அண்ட் சைனா பார்டரை சொல்லலாம். ஸோ இந்தியா அண்ட் சைனா பார்டர்ல ஒரு 15 to 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஈவன் மிலிட்ரி பீப்புள்ஸ் கூட இல்லாம எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். அதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So next question, which state topped the National Performance Grading Index of School Education for 2019-20 released by Education Ministry? So இந்த இதை வந்து நிதி ஆயோக் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. என்ன எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட பெர்ஃபார்மன்ஸை தான். ஸோ அங்க இருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கை வெளியிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதை வந்து 70 கேட்டகரிஸை பேஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, 70 கேட்டகரிஸை பேஸ் பண்ணி 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸ்ல எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குதோ அதுதான் வந்து யாரு இந்த 1000 பாயிண்ட்ஸ்ல யார் அதிகமாக ஸ்கோர் பண்றாங்களோ அந்த ஸ்டேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும். ஸோ இப்போ இந்த
2019 to 20க்கு வந்து எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Savarkar, a contested legacy 1924 to 1966 book has been authored by whom? இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து விக்ரம் சேத் அப்படின்றவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த வீர் சவாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவருடைய லைஃப்பை பேஸ் பண்ணின புக்கு தான் வந்து இது. ஸோ அவர் என்ன பண்ணாரு, ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார் இல்லையா, ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணாரு, அவருடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ணின புக்கு தான் வந்து இது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has bagged a gold medal at Asian Boxing Championship held in Dubai? ஸோ துபாயில் நடந்த ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சஞ்சித் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்தது, துபாயில் நடந்தது. இந்தியா வந்து 15 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 2 கோல்டு, 5 சில்வர், அப்புறம் 8 ப்ரோன்ஸ். டோட்டலாக 15 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 2 கோல்டு, 5 சில்வர் அண்ட் 8 ப்ரோன்ஸ். இந்த அமித் பங்கல் அண்ட் சிவதப்பா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க 2 பேருமே கூட சில்வர் வந்து இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். For the full financial year 2020-2021, India's GDP has been contracted by how much percentage? 7.3% அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து இந்தியனுடைய எக்கனாமியே வந்து 7.3% சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். With which country India signed MOU in field of sustainable urban development? இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் வந்து இந்த சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ இதே காரணத்துக்காக இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு எக்கனாமிக் க்ரோத் ஆகணும், நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்பன் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டெவலப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த டெவலப்மெண்ட்காக இந்தியா அண்ட் ஜப்பான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, Asian Development Bank has inked a pact with the Union Government of how much amount loan assistance to upgrade road infrastructure in the northeastern state Sikkim? ஏடிபிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, மணிலா ஃபிலிப்பைன்ஸ் இருக்கா. ஸோ இவங்க வந்து சிக்கிம் கவர்மெண்ட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க லோனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 18.23 crore அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது டாலரில் சொல்லணும் அப்படின்னா $2.5 million வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாதானே அங்கே டூரிசம்ஸுமே அதிகமாகும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அங்கே பில்கிரிமேஜும் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 ரீசன்ஸ்க்காக அங்கே டூரிசம்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறாங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹெல்ப்போட. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who will chair the expert group on fixation of minimum wages and national floor wages? ஸோ மினிமம் வேஜஸ் அண்ட் நேஷனல் ஃப்ளோர் வேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அஜித் மிஸ்ரா அப்படின்றவங்க. ஸோ மினிமம் வேஜஸ் வந்து ஒவ்வொரு செக்டாருக்குமே வந்து அது டிஃபர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து வைக்க முடியாது, அது ஒவ்வொரு செக்டாரை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த நேஷனல் ஃப்ளோர் வேஜஸ் அப்படின்றது எல்லா செக்டாருக்குமே இருக்கிற ஒரு காமனாக ஒரு வேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு செக்டாருக்குமே அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. பட் மினிமம் இந்த ரேஞ்சில் இருக்கணும், அதுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து நேஷனல் ஃப்ளோர் வேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாரு அப்படின்னா அஜித் மிஸ்ரா அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். As per RBI, the limits of foreign portfolio investors during the current fiscal in government securities will remain unchanged at what percent? So foreign portfolio investors அப்படின்னா என்ன, ஃபாரின்ல இருக்கிறவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஸோ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எவ்வளோ பர்சன்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6% வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அகைன் இந்த 2% இருக்கு இல்லையா, இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்டிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்டிஎல் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸில் அப் டு 2% வரைக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் 6% எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த செக்டார்ல வந்து அவங்க 6% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். Next question. Which state government announced the formation of a secretary level committee to develop guidelines and recommendation for the implementation of the smart kitchen scheme? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்மார்ட் கிச்சன் ஸ்கீம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கேரளா. ஓகேவா. ஸோ இந்த ஸ்மார்ட் கிச்சன் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்களுடைய கிச்சனை ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து அவங்க லோன் வாங்கிக்கலாம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்காக தான் வந்து இந்த ஸ்கீமுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீசென்ட்லி ஐசக் ஹெர்சோக் has been elected president of which nation? ஸோ ஐசக் ஹெர்சோக் அப்படின்றவர் எந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலோட பிரசிடெண்ட்டாக. ஸோ இஸ்ரேலோட கேபிட்டல் என்னது ஜெருசலம் அண்ட் அதோட கரன்சி ஷெக்கல் அப்படின்றது தான் அதோட கரன்சி. ஸோ ஈரானோட கேபிட்டல் என்னது டெஹ்ரான், டென்மார்க்குக்கு ஹோஃபன்கென், ஈராக் அப்படின்றதுக்கு பாக்தாத் அண்ட் ஓமனோட கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மஸ்கட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who was appointed as a new president of industry body Confederation of Indian Industry, CII சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த சிஐஐயோட நியூ பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டிவி நரேந்திரன் அப்படின்றவர். இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he replaces உதய் கோட்டக். கோட்டக் மஹிந்திராவோட எம்டி அண்ட் சிஇஓ இருக்கார் இல்லையா, ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த டிவி நரேந்திரன் அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து டாடா ஸ்டீலோட எம்டி அண்ட் சிஇஓவா இருந்தாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். As per Modi's India's economy to grow at how much percent in financial year 2020? ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ மோடி அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9.3% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ரேட்டிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்தியாவில் ஃபாரின் கம்பெனிஸில் இருக்கிறவங்க வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்களுடைய கம்பெனி பேஸையோ இல்லை இந்தியாவில் இருக்கிற கம்பெனிலையோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது வந்து இவங்க கொடுக்குற அந்த ரேட்டிங்ஸை தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இவங்க வந்து அந்த கண்ட்ரியோட கிரெடிட் ஒர்த்தினஸை பேஸ் பண்ணி தான் ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன் வருமா வராதா அப்படின்றத இவங்க ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has chaired BRICS foreign minister virtual meeting? ஸோ இந்த இயர் பிரிக்ஸ் சமிட்டுக்கான எல்லா மீட்டிங்ஸுமே எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இந்தியாவில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனாவது எடிஷன் ஆஃப் பிரிக்ஸ் சமிட் இந்த இயர் நடக்குது அப்படின்னா 13th சமிட். 13th சமிட் வந்து இந்தியாவில் தான் நடக்குது. ஸோ அதோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வந்து வேர்ச்சுவலாக அட்டன் பண்ணது யாரு அப்படின்னா ஜெய்சங்கர், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இதை இந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Union Health Minister has approved an annual plan of worth how much for Jammu and Kashmir under National Health Mission? யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ்க்கு கீழே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1163.40 crore வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேஷனல் ஹெல்த் மிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஹெல்த் ஸ்கீம் கொடுக்கணும், ஹெல்த் சர்வீஸ்க்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அவங்க சில ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க சில ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் யாரு? மனோஜ் சின்ஹா அப்படின்றவர் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய கவர்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who assumed charge as a Deputy Chief of Naval Staff அப்படின்றது. ஸோ நேவல்
ஸ்டாஃபோடைய டெபுட்டி சீஃபா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரன்வீத் சிங் அப்படின்றவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேவல் சீஃபோட சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரம்பீர் சிங் அப்படின்றவர் தானே இந்தியன் நேவிக்கான சீஃப் அட்மிரல். ஓகேவா? ஸோ டெபுட்டி சீஃப் யாரு அப்படின்னா ரன்வீத் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has won the 2021 Dublin Literary Award sponsored by Dublin City of Council? So 2021க்கான Dublin Literary Award வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வலேரியா லூயிசெலி அப்படின்றவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு மெக்சிகன் ரைட்டர். இவர் என்ன புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட் சில்ட்ரன் அச்சீவ் அப்படின்ற புக்கு தான் வந்து இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதின அந்த புக்குக்கு தான் வந்து டப்ளின் லிட்ரரி அவார்டு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டப்ளின் லிட்ரரி அவார்டு வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதர் லாங்குவேஜஸ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த லாங்குவேஜுக்கு கொடுக்கறது தான் இந்த டப்ளின் லிட்ரரி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எந்த கண்ட்ரில இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அயர்லாந்துல இருந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ அயர்லாண்டோட கேபிட்டலே டப்ளின் தானே. ஸோ அந்த கண்ட்ரியோட சிட்டி கவுன்சில் தான் வந்து இந்த அவார்டை கொடுக்குறாங்க. ஸோ வலேரியா லூயிசெலி அப்படின்றவர் வந்து ஒரு மெக்சிகன் ரைட்டர். அவருடைய லாஸ்ட் சில்ட்ரன் அச்சீவ் அப்படின்ற நாவலுக்கு தான் இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, which Indian Navy hydrographic survey ship was decommissioned? எந்த இந்தியன் நேவியோடைய ஹைட்ரோகிராஃபிக் சர்வீஸ் ஷிப் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தியாக் அப்படின்ற ஷிப்பை தான். ஓகேவா? ஸோ எங்கே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைசாக்ல தான் வந்து இதை பண்ணாங்க, விசாகப்பட்டினம்ல. இந்த ஷிப் இருக்கு இல்லையா, இது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பவன் அப்படின்றத ஆப்ரேஷன் பவன் 1987ல வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் பீஸ் கீப்பிங்காக வந்து இந்த ஷிப்பை தான் இந்த ஆப்ரேஷன் பவனில் வந்து யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் ரெயின்போ அப்படின்றதும் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த ரெயின்போ அப்படின்றது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2004ல் நமக்கு சுனாமி வந்தது இல்லையா? ஸோ அந்த சமயமுமே வந்து இந்தியன் நேவி யூஸ் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்தியாக் ஷிப்பை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. Next question. Recently, which Indian person has been appointed by the World Bank as an advisory to the World Bank? Already in the question பார்த்தோம் இல்லையா? So World Bank ஓட அட்வைசர், எஜுகேஷன் அட்வைசரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஞ்சித் சிங் டிஸ்லே அப்படின்றவரை. எந்த பீரியடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021 to 2022 2024. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு குளோபல் டீச்சர் அவார்ட், சில கேர்ள்ஸ் எஜுகேஷன்ஸை வந்து ப்ரமோட் பண்ணதுக்காகவும் அதை அவேர்னஸ் கொடுத்ததுக்காகவும் இவருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க, குளோபல் டீச்சர் அவார்டு அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஹாஸ் செக்யூர்ட் தி 83rd title of his career by defeating Alex Molcan in the Belgrade Open final? ஸோ இந்த அலெக்ஸ் மோல்கன் அப்படின்றவரை பீட் பண்ணி அவருடைய 83rd டைட்டிலை வந்து இந்த பெல்கிரேட் ஓப்பன் ஃபைனலில் யார் வின் பண்ணினா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நோவாக் ஜோகோவிச் அப்படின்றவர் தான். இவர் ஒரு செர்பியன் பிளேயரா? ஸோ செர்பியன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ அதனால இவர் செர்பியன் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இவர் டென்னிஸ் கேமை சேர்ந்தவர் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்ததுல யூஎஸ் ஓப்பன் நடந்ததா? இந்த யூஎஸ் ஓப்பனில் ஃபைனலில் நோவாக் ஜோகோவிச் தோக்கடிச்சு வின்னர் ஆனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேனியல் மெட்வேடேவ் அப்படின்றவர். டேனியல் மெட்வேடேவ் அப்படின்றவர் தான் வந்து இந்த யூஎஸ் ஓப்பனை வந்து நோவிக் ஜோகோவிச்சை தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which bank has launched an exclusive NR savings account scheme for the seafarers segments? ஸோ மரைனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி மரைனர்ஸ்க்காக ஒரு என்ஆர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீமை வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஃபெடரல் பேங்க் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மரைனர்ஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? ஆலுவா, கொச்சியா, கேரளால சேர்ந்த ஒரு பேங்க் தான் இது. இதோட எம்டி அண்ட் சிஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷியாம் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் தான் இந்த ஃபெடரல் பேங்கோட எம்டி அண்ட் சிஓ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Where has PM Modi launched 3 ethanol station as a pilot project?
பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பைலட் ப்ராஜெக்டா 3 எத்தனால் ஸ்டேஷன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூனேல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம எத்தனால் பிளண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக? எத்தனால் பிளண்டிங்காக. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2025 தான், சாரி 2025 தான் வந்து இந்த எத்தனால் பிளெண்டிங்கான டார்கெட். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025க்குள்ள எத்தனை பர்சன்ட்ஸ் வந்து எத்தனால யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20%. ஓகேவா? ஸோ 20% ஆஃப் எத்தனால்ஸை வந்து இந்த 2025க்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டார்கெட். இந்த எத்தனால் பிளண்டிங் இருக்கு இல்லையா, அதோட ரோட் மேப் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ இந்த 5 வருஷத்துல இந்த எத்தனால் பிளண்டிங்கான ரோட் மேப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். இந்த எத்தனாலை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃபாசில் ஃபியூயல்ஸ் மாதிரி இல்லாம இதனால வந்து பொல்யூஷன் அதிகமாகாது. ஓகேவா? ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஃபார்மர்ஸுக்குமே வந்து இந்த எத்தனால் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த எத்தனால் ஸ்டேஷனை ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் ப்ராஜெக்டா பூனேல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, who was elected as the new president of the UN General Assembly? ஓகேவா? ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடெண்டா யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அப்துல்லா ஷாஹித் அப்படின்றவர் தான். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இந்த இயருக்கான யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இருக்கு இல்லையா, அது வந்து 76th யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. ஸோ இந்த இயருக்கான பிரசிடென்ட்ஸை வந்து ஏசியா பசிபிக் ரீஜியன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏசியா பசிபிக் ரீஜியன். இவருக்கு இந்த அப்துல்லா ஷாஹித் இருக்கார் இல்லையா, இவருக்கு டோட்டலா 191 கண்ட்ரீஸ்ல இருந்து 143 ஓட்ஸ் வந்து இவருக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? இவருடைய ஆப்போனண்டா வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து ரசமாய் அப்படின்ற ஒரு பர்சன்ஸை வந்து நின்னாங்க. பட் இவருக்கு மட்டுமே 143 ஓட்ஸ் வந்து கிடைச்சு. ஸோ இந்த 76th யுனைடெட் நேஷன்ஸ்க்கான ஜெனரல் அசம்பிளி பிரசிடென்சி போஸ்ட் வந்து மால்தீவ்ஸை சேர்ந்த அப்துல்லா ஷாஹித் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க, இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கான யுனைடெட் நேஷன்ஸ்க்கான மீட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மீட்டிங்கை எப்போ கண்டக்ட் பண்ணுறது, அந்த மீட்டிங்கில் எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த பர்சன்ஸ் அப்துல்லா ஷாஹித் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு இயருமே ஒரு ரீஜியனுக்கு இது மாறிக்கிட்டே தானே இருக்கும். ஸோ இந்த பிரசிடென்சி போஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க கண்ட்ரீஸுக்கு மட்டும் ஃபேவராக இருக்கக்கூடாது, அவங்க வந்து நியூட்ரலாக தான் இருக்கணும். அண்ட் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸை பற்றியும் எல்லாமே வந்து அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணணும். அவங்களுடைய கண்ட்ரிக்கு மட்டும் வந்து ஃபேவராக பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த ஒரு பாயிண்டா. ஒரு பிரசிடெண்டா இருக்கிறவங்க வந்து ஃபேவர் பண்ணக்கூடாது இல்லையா, ஸோ அவங்க நியூட்ரலாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which state declared Raimona Reserve Forest as the 6th national park of state? எந்த ஸ்டேட் வந்து ரைமோனா ரிசர்வ் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம் ஸ்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனாவது நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 6th நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இதுக்கு அப்புறமாவும் ஒரு நேஷனல் பார்க்கை ஆட் பண்ணாங்க. ஸோ அஸ்ஸாம்ல 7th நேஷனல் பார்க்கா தெயிங் பட்கை. ஓகேவா? தெயிங் பட்கை அப்படின்ற நேஷனல் பார்க் வந்து 7th நேஷனல் பார்க்கை ஆட் பண்ணாங்க. 6th ஒன் என்னது, ரைமோனா நேஷனல் பார்க். ஸோ ரிமைனிங் இது என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காசிரங்கா, ஒராங் நேஷனல் பார்க், மனாஸ், நம்மேரி அண்ட் திப்ரு சைக்கோவா. ஸோ இந்த 5 நேஷனல் பார்க்ஸ் தான் வந்து ரிமைனிங் இருக்கிறது. அதில் மெயினாக நம்ம ஒன்று பார்க்கலாம், ஒராங் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது ராஜீவ் காந்தி ஒராங் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி இருந்தது. ரீசெண்டாக இதில் ராஜீவ் காந்தி பேரை ரிமூவ் பண்ணி ஒராங் நேஷனல் பார்க் மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக அஸ்ஸாமில் எத்தனை நேஷனல் பார்க் இருக்குது அப்படின்னா 7 நேஷனல் பார்க். ஆல்ரெடி இருந்தது எதெல்லாம், மனாஸ், நம்மேரி, காசிரங்கா, டிப்ரு சைக்கோவா அண்ட் ஒராங். புதுசாக ஆட் பண்ணது ரைமோனா அண்ட் தெயிங் பட்கை நேஷனல் பார்க். அசாமோட சிஎம் யாரு, ஹேம்நந்த பிஸ்வ சர்மா அப்படின்றவர் தான் அசாமோட சிஎம். அண்ட் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெகதீஷ் முகி அப்படின்றவர் தான் அசாமோட கவர்னரா இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The 8th International Nitrogen Initiative Conference was held in which country? International Nitrogen இனிஷியேட்டிவ் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது அப்படின்னா ஜெர்மனில பெர்லின் அப்படின்ற பிளேஸ்ல நடந்தது. ஜெர்மனியோட கேபிட்டல் பெர்லின் தானே. ஸோ அந்த பிளேஸ்ல தான் வந்து இந்த நைட்ரஜன் இனிஷியேட்டிவ் வந்து நடந்தது. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னா 17 கோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதோட டார்கெட் வந்து 2030. ஓகேவா. ஸோ இதை அச்சீவ் பண்றது அந்த இதில் தான் இந்த நைட்ரஜன் அப்படின்றதும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல ஒன்று. ஸோ அதுக்கான கான்ஃபரன்ஸ் நடந்தது வந்து ஜெர்மனி அண்ட் பெர்லின். நெக்ஸ்ட் கொஸ்டின், which organization has inked pact with CSSF Luxembourg to strengthen cooperation in security regulation? ஸோ இந்தியாவில் சேர்ந்த எந்த ஆர்கனைசேஷனும் சிஎஸ்எஸ்எஃப் அதாவது லுக்சம்பர்கோட அந்த ஆர்கனைசேஷனும் சேர்ந்து அவங்களுடைய செக்யூரிட்டிஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செபி தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ் அண்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அண்ட் அது சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கணும் அண்ட் அதோட எஃபிஷியன்சியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக செபியும் சிஎஸ்எஸ்எஃப்பும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அண்ட் அதை வந்து செக்யூர்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், which Indian power utility has become a signatory to the UN Global Compact CEO Water Mandate? ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்கிற எந்த ஆர்கனைசேஷன் வந்து யூஎன் குளோபல் காம்பேக்ட் அண்ட் சிஓ ஆஃப் வாட்டர் மேண்டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா என்டிபிசி அப்படின்றதான். ஸோ நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த யூஎன் குளோபல் காம்பேக்ட்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் அதுதான், நெட் ஜீரோ இருக்கு இல்லையா, நெட் ஜீரோ கார்பன் எப்போ 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, ஸோ அதுக்காக தான். ஸோ கார்பன் டீகார்பனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை எந்த ஆர்கனைசேஷன் இந்தியாவை சேர்ந்த எந்த பவர் யூட்டிலிட்டி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்டிபிசி தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு தி ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் என்விரான்மெண்ட் ரிப்போர்ட் 2021, வித் what is the India's rank on achieving sustainable goal? So இந்தியாவோட ரேங்க் சஸ்டைனபிள் கோல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதில் இந்தியாவோட ரேங்க் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 117 அப்படின்றது தான் வந்து இந்தியாவோட ரேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபின்லாண்ட் கண்ட்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் லாஸ்டில் என்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துவாலு அப்படின்ற கண்ட்ரி தான் வந்து லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியாவில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஸ்டேட் வந்து கேரளா. ஓகேவா. ஸோ லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா பீகார். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளேஸ். அண்ட் ஓவரால் வேர்ல்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபின்லாண்ட் அண்ட் லாஸ்ட் பிளேஸ் வந்து துவாலு. இந்தியாவோட பொசிஷன் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லி கேட்டா 117. நெக்ஸ்ட் கொஸ்டின், which country has launched a global initiative for clean energy innovation? ஸோ எந்த கண்ட்ரி வந்து குளோபல் இனோவேட்டிவ் ஃபார் கிளீன் எனர்ஜி இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கிளீன் எனர்ஜி இனோவேஷன். கிளீன் எனர்ஜி இப்போ நம்ம எதுக்காக அதிகமாக ப்ரமோட் பண்ணுறோம், அதை பற்றின அவேர்னஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் இதெல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அது மட்டும் அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, கார்பன் எமிஷனை வந்து அதிகமாக்கக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நமக்கு இருக்கிற இன்னொரு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து ரெனுவபிள் எனர்ஜி மட்டும்தான். ஸோ ரெனுவபிள் எனர்ஜியை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய டெய்லி லைஃப்ஸ்க்கான இப்போ வெஹிக்கிள்ஸே இருக்கலாமே, நம்ம ஏன் பெட்ரோல் அண்ட் டீசலை யூஸ் பண்ணி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவாக எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். ரெனுவபிள் எனர்ஜியை யூஸ்
எவ்வளோ அதிகமாக நம்மளால யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அதுக்கான அவேர்னஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் கிளீன் எனர்ஜி இனோவேஷன் அப்படின்றத வந்து எந்த கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has won the prestigious International Booker Prize Award? ஸோ இந்த அவார்டை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேவிட் டியோப் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி மேன் புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதை தான் வந்து ரீநேம் பண்ணி இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த மேன் புக்கர் ப்ரைஸுக்கும் நார்மலாக இருக்கிற புக்கர் ப்ரைஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புக்கர் ப்ரைஸ் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே எழுதி பப்ளிஷ் ஆன நாவல்ஸ்க்கு கொடுக்குற அவார்டை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா புக்கர் ப்ரைஸ் அவார்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதர் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ வேறு மொழிகளில் வெளியான நாவல்ஸை வந்து அவங்க இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கான அவார்டு தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். ஸோ இதை ஒரிஜினலாக எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேவிட் டியோப் அப்படின்றவங்க. இதை டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆனா அப்படின்றவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, என்ன புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக். ஓகேவா, அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படின்ற புக்கை தான் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதை டிரான்ஸ்லேட் டேவிட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து அனா அப்படின்றவங்க. ஸோ அந்த புக்குக்கு தான் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்ன்ற அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. இதை எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து யுனைடெட் கிங்டம் தான் வந்து இந்த அவார்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has recently launched IEFPA 6 models of short films titled Hisab Ki Kitab. ஓகேவா, ஸோ இந்த டைட்டிலில் வந்து ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அனுராக் சிங் தாகூர் அப்படின்றவர் தான், நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் வந்து இந்த ஹிசாப் கி கிதாப் அப்படின்ற ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரிஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6 ஷார்ட் ஃபிலிம்ஸுமே காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலியமா ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், in which state Indus best mega food park is being inaugurated recently by Narendra Singh Tomar? Narendra Singh Tomar யாரு, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்டர் தானே நரேந்திர சிங் தோமர். அவர் வந்து ஒரு ஸ்டேட்ல இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க்கை வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கர் தான். ஸோ அதோட சிஎம் பூபேஷ் பாகல் அப்படின்றவருமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற குவாலிட்டியான ஃபுட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபார்மர்ஸுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட், இந்த இது மூலியமாக எம்ப்ளாய்மெண்ட்ஸுமே ஒரு 5,000 to 10,000 பீப்புள்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க இந்த இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க் அப்படின்றத வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் சத்தீஸ்கரோட கவர்னர் வந்து அனுஷியா ஒகே அப்படின்றவங்க தான் அதோட கவர்னர். சிஎம் வந்து பூபேஷ் பாகல் அப்படின்றவங்க. விச் கண்ட்ரி டு ஹோஸ்ட் இனாகுரேட் FIH ஹாக்கி 5 வேர்ல்ட் கப் 2024? இந்த ஹாக்கி 5 வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2024 தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. வேர்ல்டு கப் ஆல்ரெடி ஹாக்கி 5 கேம்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு, பட் அதோட வேர்ல்டு கப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2024 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எந்த கண்ட்ரி வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓமன் கண்ட்ரி தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹாக்கி 5 இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 4 பிளேயர்ஸும் ப்ளஸ் ஒரு கோல் கீப்பரும் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ டோட்டலாகவே ஒரு டீமுக்கு வந்து 5 பிளேயர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 2024 அதுக்கான ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது ஓமனில் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. FIHோட வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, 2022 எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா,
2022 ஹாக்கி வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரி வந்து இந்தியா. அண்ட் 2023ல இந்த வேர்ல்ட் கப்பை யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா கோலாலம்பூர் எங்கே இருக்கு, மலேசியா. ஸோ இந்தியாவில் ஒடிசா ஸ்டேட்டில் தான் இந்த வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகுது. கலிங்கா ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் 2022க்கான ஹாக்கி வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் 2023ல மலேசியாவில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. 2024 ஹாக்கியோட 5, அதாவது 4 பிளேயர்ஸ் ப்ளஸ் 1 கோல் கீப்பர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஹாக்கி வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ண போகிறது ஓமன். நெக்ஸ்ட் கொஸ்டின், who has been elected president of International Swimming Federation? ஆல்ரெடி இது பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷனை ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மெம்பரை வந்து இந்தியாவிலேருந்து ஒரு மெம்பரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, வீரேந்திர நானாவத்தி அப்படின்றவங்க தான் வந்து அதோட மெம்பராக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட்டாக யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹுசைன் அல் முஸ்லாம் அப்படின்றவர் தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா லாசைன், சுவிட்சர்லாண்டில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was appointed the chairman of National Human Rights Commission? ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அருண்குமார் மிஸ்ரா அப்படின்றவரை தான் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which body has recommended divesting government stake in Central Bank of India and Indian Overseas Bank as part of the privatization initiative announced in the Union Budget? இந்த யூனியன் பட்ஜெட்ல ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, 2 பப்ளிக் செக்டார் பேங்கையும் அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷனையும் வந்து பிரைவேட்டைசேஷன் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட நேம் சொல்லாமல் இருந்தாங்க, இப்போ அதோட நேம் சொல்லிட்டாங்க. என்னது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 2 பேங்கை வந்து பிரைவேட்டைசேஷன் பண்ண போறாங்க அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா பண்ண போறாங்க. இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் அந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்படி பிரைவேடைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா Jan 1, 2015 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட சேர்மன் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து நிதி ஆயோக்கோட சேர்மன். அண்ட் வைஸ் சேர்மன் யாரு அப்படின்னா ராஜீவ் குமார். அண்ட் அதோட சிஇஓ வந்து அமிதாப் கண்ட் அப்படின்றவர் தான் நிதி ஆயோக்கோட சிஇஓவா இருக்காங்க. ஸோ இந்த பிரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, ஸோ பிரைவேடைசேஷன் அப்படின்றது என்ன, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதோட ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ஷேர்ஸ் வந்து 51%க்கு கம்மியாகக்கூடாது. ஓகேவா, ஸோ 51%க்கு அதிகமாக கவர்மெண்ட் கிட்ட இருந்தது அப்படின்னா அதை வந்து அதாவது அதை பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து அதுக்கு கம்மியாக சேல் பண்ணிட்டாங்க, இப்போ என்கிட்ட 100% இருக்கு, ஒரு கவர்மெண்ட் கம்பெனியை வச்சுக்கலாமே, ஸோ அதில் 100% இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு 30% வந்து ஐபிஓ மூலியமாவோ இல்லை செகண்டரி மார்க்கெட் மூலியமாவோ சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ரிமைனிங் அவங்க கிட்ட 70% இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னது, ஒரு 30% தான் சேல் பண்ணுறாங்க பட் ரிமைனிங் 70 இருக்கு. ஸோ அந்த இதுலயே வந்து அவங்க அப் டு 49 வரைக்கும் கூட வந்து அந்த மார்க்கெட்ல வந்து சேல் பண்ணலாம். செகண்டரி மார்க்கெட்லயோ இல்லை ஐபிஓலயோ கூட அப் டு 100% கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிறதா 49 வரைக்குமே வந்து அவங்க சேல் பண்றாங்க. ஸோ இப்போ அவங்க கையில வந்து 51% மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அண்ட் பப்ளிக் செக்டார் அது எப்போ பிரைவேடைசேஷனா மாறும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த ஷேர்ஸ் வந்து 51%க்கும் கம்மியானால், ஓகேவா, ஒரு கம்பெனில கவர்மெண்ட் செக்டாருடைய ஷேர்ஸ் வந்து 49, 50 அதுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அதை பிரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ எதை பிரைவேடைசேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து சென்ட்ரல் பிரைவேடைசேஷன் பண்ண போறாங்க. அதை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா நிதி ஆயோக் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே guys, இதுதான் வந்து ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பார்ட் 1 வீடியோ. We will meet in another session. Thank you.